இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 11வது வசனம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு எதிர்பார்ப்பு மாற்ற வேண்டும் என்று விரும்புகின்றோம். நம் எல்லாரும் மதிப்போடும் மரியாதையோடும் சுகத்தோடும் பலத்தோடும் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். அதற்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவைகளை எல்லாம் செய்து பெயர் புகழ் பெருமையே சம்பாதிக்க விரும்புகின்றனர். மனிதர்களை பிரியப்படுத்த நினைத்தால் விளைவு ஏற்படும், கூடவே பிரிவினையும் ஏற்படுகிறது. ஆனால் நம்மை உண்டாக்கின பரிசுத்தரை பிரியப்படுத்தி வாழ முற்படும் போது அவருடைய இரத்தத்தினால் நம்மை முற்றிலும் கழுவி சுத்திகரிக்கிறார். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகின்றோம், மகிமையின் மேல் மகிமை அடைகின்றோம். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் உண்டானது. நம்முடைய வாழ்க்கை இந்த நாளில் இந்த நேரத்தில் மாற்றப்படுகிறது. நம்முடைய பரம்பரையான சாபங்கள் இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் வல்லமை உள்ள இரத்தத்தினாலும் முறிக்கப்படுகிறது. என் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ புரியவில்லையே, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே என்று யோசித்து விட்டு இருக்கலாம். நம்மை புரிந்து கொள்பவர் இயேசு மாத்திரமே. அவர் பாதம் பணிந்து கொள்பவர்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து நமக்கென்று மாற்றுகின்றார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, தேவனுடைய ஆவியினால் கழுவப்பட்டதற்காக பரிசுத்தமாக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.